ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குயிட் பண்ண போகிறேன். எஸ், ஆமாங்க. இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நான் படிக்க போகிறது இல்லை. இந்த யூடியூப் சேனலில் அது சம்மந்தமான வீடியோ இனிமேல் வராது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இன்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான். இனிமேல் இந்த வீடியோவில் என்னென்ன வரும், இந்த யூடியூப் சேனல் வரும்னா என்னுடைய டெய்லி வ்ளாக்ஸ் அந்த மாதிரி மாற்றிக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் படித்து என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. எக்ஸாமில் மார்க் எடுக்கவே முடியல. ரொம்ப எனக்கே வந்து ஒரு டீமோட்டிவாக ஆகிடுச்சு. என்ன நம்ம இவ்வளோ கண்டினியூவாக படிச்சுட்டு இருக்கோம், பட் நம்மளால் பாஸ் பண்ண முடியுதுன்னு. பட் அது வந்து நான் டீமோட்டிவாக எடுக்கிறத விட நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் ஒரு ஜாப் போயிட்டுருந்தேன். ஸோ அந்த ஜாப்பை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு தான், அதாவது டெலிவரி ஜாப் தான் போயிட்டுருந்தேன். அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இந்த எக்ஸாம்ஸும் நமக்கு கை கொடுக்கல. அதனால வந்து அகெயின் அதுக்கே போயிட்டேன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த 12:30க்கு எக்ஸாம்னா 1 வந்து அகெயின் வந்து ஜாபுக்கு கண்டினியூ பண்ணிட்டேன். 1 மணி ஷிஃப்ட்டுக்கு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அதனால வந்து என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல. ஸோ அதுதான் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ படிக்கிற ஐடியாஸ் இப்போதைக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? அது குரூப் 2க்கு மெயினாக கிடையாது. அதில் கொடுத்துருக்கிற வேக்கன்சி அது எப்படி என்னன்னே அது ஒரு கஷ்டமாக இருக்குது மனசு. நான் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரதுக்கு நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம இது இல்லைன்னா அடுத்த ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன். ஏன்னா பசங்கள்லாம் படிக்கிறாங்க, வீட்டில் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஜாபுக்கு தான் போகணும். அதுதான் ப்ளஸ் இனிமேல் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய டெய்லி வ்ளாக்ஸ், நான் வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த குரூப் ஒர்க்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நோ ஃபீல். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? குரூப் 4 மட்டுமே நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் அதை நினச்சி நம்ம டிப்ரெஷனில் நிறைய பேர் இருந்திருப்போம். நானும் இருந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஜாப் இருக்கிறதுனால ஓகே, இது இல்லைன்னா இது என்னால் பார்த்துக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும்னா நீங்கள் டெஃபினட்டாக பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வேலைக்கும் போய்கிட்டு ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் 1 இயருக்கு நான் அகைன் இந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய ஃபினான்ஷியலை யாரும் சரி பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இப்போதைக்கு நான் எந்த ஜாபுக்கும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ படிக்க போகிறது. இனிமேல் நான் வந்து வேலைக்கு போயிட்டு என்னுடைய ஃபினான்ஷியலாக தான் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்களாம் வந்து நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அது ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் 2 அட்டன் பண்ணுமோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் என்னோட சின்ன இது அவ்வளோதான். ஸோ இனிமேல் இந்த யூடியூப் சேனலோட நேம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி வித்மின் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய பேரில் போட்டுட்டு இனிமேல் என்னுடைய டெய்லி வ்ளாக்ஸு அதை தான் இனிமேல் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.